Morning, guys. So, we are ready for the trip, the summer trip to Valparai. And as usual, this is our bike. Everything is ready. இப்போ கிளம்ப வேண்டியதுதான். Already late by 10-20 minutes, I guess. Okay. Let's start. Muruga. So already Chandra bro is waiting for me. அவர் பாவம் நான் அவரை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அவர் என்ன ரிசீவ் பண்ணுறாரு போல். அண்ட் என் ஃப்ரெண்டு ஹொசூர்லேயும் அவனும் ரெடியாக இருக்கான் போல். ஸோ சென்னை பாய்ஸ் வந்து ஆல்ரெடி கிளம்பி சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டிட்டோம் அப்படின்னாங்க. இட்ஸ் slightly longer for them, 510 kilometers for the lunch point. எங்களுக்கு 380 நினைக்கிறேன். ஃபாலோ போயிடறாங்க. எவ்ரிதிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன விசாரிச்சிருக்கு வச்சு. இங்கே தான் அவரை வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன், ஒயிட்ஃபீல்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட. அவர் எங்கே வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. அங்கே ஒரு வண்டி தெரியுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ்ன்ட். நம்ம ஆளுங்க தான். ப்ரோ செமையாக இருக்க வண்டி. எப்படி இருக்கீங்க? கிளம்பலாம்ல அப்படியே? சரி வாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes லேட்டு. ஹேவ் டு கேட்ச் அப். காலையில் அப்புறம் ஸோ இப்போதைக்கு பிளான் வந்து ஒசூருக்கு போய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து சேலமில் வந்து சென்னை பாய்ஸை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லன்ச் ஸ்பாட்டில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர், அப்புறம் கேரளாலேருந்து ஒருத்தர், எல்லோரும் வராங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்பாறை மலை ஏறணும். அதான் பிளானு. பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி
எல்லாம் நல்லபடியாக போகணும், எல்லோரும் சேஃபாக வரணும், எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ரைடில் ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லாகோ இல்லை வீடியோவோ ஷூட் பண்ணிட்டு வரேன். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டைமு. செகண்ட் திங் வந்து நான் ஒரு ஜாக்கெட் அப்கிரேட் பண்ணேன். ஸோ அது வந்து இந்த லாங் ரைட்டில் தான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும். இது 2 இருக்குது. நல்லா ஃபாகியாக இருக்கும் போல், எனக்கு தெரியல வைசருக்குள்ளார, பட் எனக்கு ஃபாகியாக இருக்கும் போல். ஓகே, கொஞ்சம் ஃபாகியாக அதே மாதிரி என்னோடய ஆர்ம்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் ஆகுது. நாட் பிகாஸ் இந்த ஜாக்கெட் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எக்ஸசைஸும் பண்ணுறது கிடையாது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இட் வில் கெட் பெட்டர். இங்கே காலையிலேயே ட்ராஃபிக்கா? அன்பிலீவபிளாக இருக்காங்கப்பா. காலையில் 6 மணிக்கே இந்த கண்டிஷன். இட்ஸ் நைஸ் டு சீ இல்லை ஆக்சுவலி ஒரு RC390 ஒரு RC200 டூயிங் இட். இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் டேங்க்கு என் ஃப்ரெண்டோட தான், அவரது RC390 தான். ஸோ கன்சிடரபிளி வர்ஸ்ட் ரேஞ்சு எங்கள் 2 பேருக்கு தான். ஸோ நாங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபியூல் டாப் அப்ஸ் அது இது எல்லாம் பார்த்துக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு 40-45 ஆச்சு மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு 33 கிடைச்சாலே ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி தான் நம்ம நிலமை. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கர்நாடகா பார்டரை நெருங்கிட்டோம். இப்போ வரப்போகிறது தி தமிழ்நாடு border starts here, and it's a beautiful sun out there. Superb, nice. இதுக்கப்புறம் ரோடு பற்றி கொஞ்சம் கவலைப்பட தேவை இருக்காது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பேஸு கீப்பப் பண்ணலாம். அழகா கேட்சப் பண்ணிக்கிட்டு விட்ட டைமை கொஞ்சம் பிடிக்கலாம். ஓகே 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 காக்கனூர் செக் போஸ்ட். ஓகே ஓகே ஸோ ஆஸ் பர் பிளான் ஐ திங்க் இங்கே ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நம்ம அஸ்வத்தை பிக்கப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வில் கண்டினியூ தி ஜர்னி. ஓகே.
பேட்டரியோடு இருக்குது. இல்லை, படம் பார்த்துட்டே வரலாம். This is the entrance to Valparai. So all this pain and ridiculous effort in the summer is for the road that is upcoming. ஆமா, ட்ரோன்லாம் விட முடியாது போல இருக்கு. நிறுத்தவே வேணான்றாங்க போல. ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து ஐ பீன் கம்மிங் லைக் a lot of times, almost like 9th or 8th time, and this is the first time I'm taking the video of it. Left corners are awesome. I don't know why I don't get the same confidence on a right corner. Look, the incline, the turn. This place is heaven for bikers for a reason. இங்கே இல்லாத டெக்னிக்கலான ரோடே கிடையாது. Like every technical
can find it here. We're just halfway through, and there is still 23 kilometers of this serpentine road. Yamari. அப்பா. ஸோ இது வந்து வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட் அவங்களோட அஃபிஷியல் ஸ்டோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர்ஃபால்ஸ் இருக்கும். இதனால தான் இந்த டீ எஸ்டேட்டுக்கு அந்த பேரா என்னன்னு தெரியல. பட் எஸ், அந்த டீ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப சீப்பு, பட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஃபைன் கிரெயின், சூப்பராக இருக்கும். ரியலி ஒர்த் இட். ஸோ எல்லாருமே டயரை தேய்ச்சிருக்காங்க. வர்றதே அதுக்கு தானே, கரெக்டு. பயஸ் நான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்க்க சொல்லணும். ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை போல. ரைட்டில் படுக்கிறானுங்கப்பா, எப்படின்னு தெரியல, ஜாலியாக போகிறானுங்க. எனக்கு லெஃப்டில் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ரைட்டில் வர மாட்டேங்குது. மேபி ஆன்கமிங் டிராஃபிக் நினச்சி பயப்படுறேன்னு. இந்த மாதிரி டிராஃபிக் வரும், அப்போது வந்து கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா ஸ்டில் இது வந்து ஒரு பப்ளிக் ரோடு இல்லையா? ஸோ ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர் அடுத்துட்டாரு. வயசனா மாஸ் பண்றாரியா. Look at how close he's going. Oh shit. You'd have given him space. Like this is விட்டு தான் நம்ம வீடியோவில் வருவோம் போல இருக்கு. ஏன்னா அவனுக்கும் எனக்கும் ஒரே வீக்னஸ் தான். இதோ இவன் வந்துட்டான். இவனை அனுப்பி விட்டுருங்கப்பா, இவன் ஒரு டைப்பான ஆளு. பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஒரு ஈவே இறக்கமே இல்லாத ஒரு கார்னர். லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தானே இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் தான், ஆனால் ஹேர்பின். Yes. Line on the wall. So wider I go, easier to turn in. Yeah, wider you go, you can hook it. எப்படி இருந்தாலுமே டர்ன் இனிஷியேட் பண்ணுறது கவுண்டர் தான். ஆனால் ஃபினிஷ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆக்வர்டாக இருக்கும். சரி, ஓகே, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். Wow, what a beautiful place. என்ன டென்ஸாக இருக்குது பாருங்க, சூப்பர்ல. பா, நல்ல தார் ஸ்மெல்லு, லாரின்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு செம கோல்டாக இருக்குது, நல்ல டெம்பரேச்சர் சேஞ்ச்.
ஒர்த்து காலையிலேருந்து வெயிலில் செத்ததுக்கு. Okay, it's popping up some message, but I don't know why. But anyway, we are close to done. ட்ரோன் எடுத்திருக்கியா? ஓகே. அந்த லொக்கேஷன் அப்படியே போட்டுக்கோங்க, அங்கே போய் தான் செக் பண்ணணும். ஆமா, உன் வண்டி நல்லா வரும்னு நினைக்கிறேன் வீடியோவில். போட சொன்னாங்க. வண்டி இங்கே நிறுத்திட்டு நடந்து போனோம் மேலே. வண்டி எடுத்துகிட்டு போவோமா? வாங்க பாப்பா, ஆஃப் ரோடு தானே. ஆத்தாடி, ஓ தெரியாதனமாக வந்துட்டோம் போல. வாங்க வாங்க, அட்வென்ச்சர்லாம் வாங்க போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ண வேணாமா? தெரில, இங்கே நடுவில் வரும், நாங்கள் ஏறி இறங்கோம் அப்படின்னாங்க. பயங்கர ட்விச்சியாக இருக்குது. இன்னும் காற்று இல்லையா? டொங்கு டொங்குன்னு உழுதாடி. ஸ்டாண்ட் இல்லை ப்ரோ, ஃப்ரண்ட்டு இது ரிம்மு 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 ரிம்மு. வா, நல்லா கிளைம்பு. வண்டி வேற வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கே ஃபால்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியே காணோம். அங்கே போகலண்ணா, அதோ அந்த பாயிண்ட் போல. ஏடா புதுக்கி வைக்க கூப்பிட்டு வரேன்ட்டு என்னடா மழை அதான்டா ஏறி கீழே இறங்கணும். நாங்கடா ஏறிட்டேன், இறங்கணும். போகணும் போல இருக்கு அங்கே தூரம் வரைக்கும். இது ஓரளவுக்கு நல்லாவே ஏறுதுடா என் வண்டி. அதான் ஒன்றா வச்சுட்டு ஆஃப் ரோட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். சரி வாங்க போய் பார்ப்போம் ஒரு ரவுண்டு. என்னப்போ ஓகே, அவ்வளோ பேடாக இல்லை ரோடு. அந்த இங்கே நிறுத்திக்கலாம்.
ட்ரோன் யார்கிட்ட இருக்கு? எடுத்துருவா